ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துக்கான மெசேஜ், சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான ஒரு பிளஸிங்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏஞ்சல் கிட்ட ஏதாவது ப்ரேயர் இருந்தால் அதை கூட நீங்கள் கமெண்ட்ல பதிவிடுங்க. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டு பாருங்க. இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1க்கு எல்லோ கலர் ஸ்டார் வைக்க போகிறேன். 2க்கு ப்ளூ கலர் ஸ்டார். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் அடுத்த 7 நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகும் பிளஸிங்ஸ் என்ன, இந்த லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போறீங்க, இந்த திருமண வாழ்க்கை ஒரு லவ் லைஃப், இந்த இதில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் சாமுவேல் ஏஞ்சலோடது. பால் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு, என்ன பிளஸிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? பால் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல் பிளஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன வருது? இந்த வாரம் 2 கோல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாருன்னா, ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த பாண்டிங் பற்றி நீங்கள் ஏதோ ஒரு தப்பான புரிதல் வச்சுருக்கீங்களா? இது சேரவே சேராது, சம்திங் ஏதோ ஒன்று உங்ககிட்ட நெகட்டிவான விஷயம் வச்சுருக்கீங்க. அதை தூக்கி போடுங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ நடக்கும், அதாவது மாற்றம் எப்போ நடக்கும் என் லைஃப்பில் அப்படின்னா, நீங்கள் எப்போ உங்ககிட்ட ஒரு அக்செப்டன்ஸ் வருதோ, இந்த கரண்ட்டில் இருக்க இந்த சுச்சுவேஷனை நீங்கள் உங்கள் மனசு ஏற்றுக்கல, இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர் த்ரூ அக்செப்டன்ஸ். ஒன்ஸ் யூ அக்செப்ட் த கரண்ட் சுச்சுவேஷன், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இந்த லவ் பாண்டிங்கை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் ஒரு நியூ லைஃப் கேட்கலாம் சில பேர். ஓகேவா? நியூ லைஃப் கேட்குறீங்க, அவங்களுக்காக தான் வருது. உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு உங்களோட அன்பை உண்மையாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு நீங்கள் கொண்டு போகும்போது ஒரு நல்ல குட் கர்மாவை கொண்டு போவீங்க. உங்கள் சோல் அதை தான் எடுத்துகிட்டு போகுது. நல்ல ஒரு மெமரிஸ், மற்றவங்க கூட நீங்கள் கொடுத்த அன்பு, அவங்க உங்களை நினைக்கும் போது இவ்வளோ நல்ல நபரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த உணர்வை நீங்கள் கொடுக்கணும். வேற ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. நல்ல குட் மெமரிஸ் தான் நம்ம கொண்டு போகிறோம். அதை தான் சொல்கிறார். when you pass from this world, you take nothing with you but your soul and the memories you have shared with those you love. அதுதான் நீங்கள் கொடுத்த அன்பு, பாசம், அவங்களோட நபர்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்றாங்க. இது அட்வைஸாக கொடுக்குறாரு. இந்த வரும் வாரம் ஏதோ கிளாஷ் உங்கள் நபரோட வாக்குவாதம் அந்த மாதிரி எல்லாம் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நீங்கள் அன்பை உண்மையாக கொடுங்க. ரொம்ப போலியாலாம் ஃபேக்காலாம் பண்ணாதீங்க. ஆனால் உங்கள் சோலுக்கு தெரியும், சோல் எப்படிப்பட்ட, நீங்கள் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுறீங்களோ எல்லாமே இறைவனுக்கு தெரியும். ஏன் உங்களை ஃப்ரீயாக விட்டுருக்காருன்னா, நீ செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் நீ தான் காரணம், நீ தான் அனுபவிக்கணும். நீ அதை வழியை மாற்றிக்கணும்னு நினைக்கும் போது இறைவன்கிட்ட வர நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? கோவிலுக்கோ இல்லை ஏதோ இப்போ ஜாதகம் எடுத்துட்டு போறாங்க, பிரச்சனைன்னு வரும்போது தான் ஜாதகர் அஸ்ட்ராலஜரை போய் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் ஏதாவது பரிகாரம் சொன்னா சரி பண்ணி விட்டுடலாம், சரி பண்ணிடுமோ அப்படின்ட்டு. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். இந்த நாளுக்கு இந்த தேவைகள் இருக்கும், இந்த வாரத்துக்கு இந்த ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டைம் கோல், எல்லாத்துக்கும் நீங்க பரிகாரம்னு பின்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா அவர் நல்லா இருப்பாரு, ஆனா நீங்க அவங்க பின்னாடி தான் ஓடிட்டு இருப்பீங்க. குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற பௌர்ணமி தினத்தன்று ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை நடக்குது. இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு தாராளமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம், உங்களோட உதவிகளை தரலாம். அன்றைய தினம் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய தீட்சை வகுப்புகள் அன்றைக்கி நடத்தப்படும். யாரெல்லாம் இந்த தீட்சை வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் முன்பதிவு செஞ்சு பலனடையும்படி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களை நீங்க எப்படி சரி பண்ணிக்கணும், உங்ககிட்டயே எப்படி அதை சரி பண்ணிக்கிட்டு நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம உங்க தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கணும். எல்லாமே நான் நம்மளோட டிவைன் பாத் சேனல்ல ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்ல, லைஃப் கோச்சிங் கிளாஸ்ல வச்சிருக்கேன். உங்களோட ஆறா சக்கராவெல்லாம் நீங்க பவர் பண்ணிட்டீங்கன்னா
ஸோ உங்களால் நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அப்பப்போ உங்களோட ஜாதகத்தை தூக்கிட்டு அஸ்ட்ராலஜர் கிட்ட போக தேவையில்லை. உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சால்வ் பண்ணிக்க முடியும். அந்த மேஜிக் உங்களுக்கு நடக்கணும். உங்கள் லைஃப் பார்ட்னரோட இணக்கமாக போகணும். இப்போ ஆஸ்ட்ராலஜர் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு என்ன ஒரு ரெமிடியோ அதுதான் கொடுப்பார். அந்த ரெமிடி எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா மாற்ற வேண்டியதே உங்கள் மனம்தான். உங்க மனசை நான் இங்க வந்து உங்க மனசை பத்தி பேசுறேன்னா எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு, கொடுத்துருக்கிறாரு, நான் பேசுறேன். அந்த மனம் சரியா இருந்துச்சுன்னா உங்களோட உடல் ஒழுங்கா இருக்கும். உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட நல்லபடியா நடந்துக்குவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அன்பை கொடுப்பீங்க. எப்படி ஒரு நெகட்டிவான பீப்புளா இருந்தா கூட உங்ககிட்ட வரும்போது அவங்களோட அந்த வீரியம் குறைஞ்சிரும், அவங்களோட அழுத்தம் குறையும். ஏன்னா இங்க பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா வேலை செய்யும் போது நெகட்டிவ் எனர்ஜிக்கு வேலை கிடையாது. குருவோட அந்த ஆசீர்வாதத்தோட நீங்க இருக்கும் பொழுது குரு சொன்ன அந்த அட்வைஸை கேட்டு நீங்க அங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நான் இந்த வார்த்தையை விட்டா எனக்கு இந்த மாதிரி ரிவீட் கிடைக்கும், என் குரு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எனக்கு. நான் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு நபரை நான் எப்படியாதான் ஹேண்டில் பண்ணணும், இந்த சுச்சுவேஷனை நான் இப்படி ஹேண்டில் பண்றேன், எனக்கு என் டிவைன் என்னோட ஏஞ்சல்ஸ் துணையா இருக்காங்க, எனக்கு சைன் கொடுக்குறாங்க, நான் கான்ஃபிடென்ட்டா இந்த வேலையை பண்றேன். மனம் பக்குவமாயிடும். என்கிட்ட வந்து கிளாஸ் கத்துக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி ஒரு பிரச்சனை வந்தா யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி யோசிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த மேஜிக் மிராக்கிள் நடக்கிறத அவங்களே ஃபீல் பண்ணிடுவாங்க. ஒரு நெகட்டிவிட்டி பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு பிளாக் மேஜிக்னால வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா கர்மாவனால ஜாதக கட்டத்துல இந்த மாதிரி குருவோட அந்த இது வந்து ரொம்ப தாக்கமா இருக்கு, இல்லைன்னா சனியோட தாக்கம் இருக்கு, ராகுவோட அழுத்தம் இருக்கு, அப்படிலாம் நினைக்கும் போது அதை எப்படி நீங்க சால்வ் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா குருவோட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வெளில வர முடியும். அந்த டாக்டிஸ் அந்த ஆசீர்வாதம் தீட்சையெல்லாம் வந்து இந்த பிறவில இந்த சோலுக்கு கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வந்து இப்படியே தான் சுத்திட்டு இருக்கணும். இப்படியே ஒவ்வொரு சேனலா வந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான் செய்வீங்க. ஓகேவா? ஸோ நீங்க இந்த சோல் பத்தி இந்த கார்ட்ல வந்ததுனால இப்ப நான் இந்த டாபிக் பேசினேன். உங்க சோலுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுக்கணுன்றதுனால நீங்க எடுத்துட்டு போறது அந்த உண்மையான அன்பு, உன்னோட மெமரிஸ் தான் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போற. சோலும் அதை தான் எடுத்துட்டு போவோம். அதனால பேட் மெமரிஸ், பேட் வைப் எல்லாம் கொடுக்காத. வரும் வாரத்துல நீ வந்து கொஞ்சம் அன்பா நடந்துக்க. கொஞ்சம் இல்லை, எப்பவுமே அன்பா நடந்துக்கணும். வரும் வாரத்துல கண்டிப்பா அன்பா இருக்கணும். அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் கொஞ்சம் ஸ்டெபிளா இருக்கும். பிலீவ் angel, though we may be physically apart, spiritually we are always united. For love, space and time, nothing is missing. Friends, இப்போ ஒரு சிலர் நீங்க பார்க்கறதுல உங்களோட நபரோட ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம நோ கான்டாக்ட்ல கூட இருக்கலாம். இந்த நோ கான்டாக்ட் இப்படியே நிரந்தரமா திரும்ப ரீயூன் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்தா இது வந்து ஒரு உங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைமு. அதனால எதுவும் மிஸ் ஆகல. நீங்க கொஞ்சம் பிசிக்கலா தனியா இருந்தா ஓகே தான் அது. இந்த பிரிவு வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்ல உங்க மனதுக்கு புரிதலை கொடுக்குது. அதனால நீங்க ஸ்பிரிச்சுவலா கனெக்டா தான் இருக்கீங்க. ஒரு யூனிட்டா தான் நீங்களும் உங்க நபரும் இருப்பீங்க. அவரும் வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல ஒரு யூனிட்டா இருப்பாங்க. இறைவனோட அந்த டைப் 2 பேருக்குமே இருக்கு. அதனால பிலீவ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. நீங்களும் அப்படிதான் பிலீவ் பண்ணுவீங்க. கண்டிப்பா அது டிவைன் உங்களுக்கு அப்படிதான் சொல்றாங்க. எதுவும் மிஸ் ஆகல, கவலைப்படாதீங்க. இந்த பிரிவு நிரந்தரம் இல்லை. இந்த வாரம் இதை நினைச்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அடுத்த கார்டே எதோ சொல்றாங்க. இந்த பிரிவை நினைச்சு
ரஷ் பண்ணுறீங்க. டோன்ட் ரஷ் இன்டு இட். அலோ நேச்சர் டு டேக் இட் கோர்ஸ். நேச்சர், அதாவது அந்த டிவைன் வந்து உங்களுக்கு இதை சரியாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்குற அந்த டைமுக்கு என்ன செய்யணுமோ பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்க விடுங்க, ரஷ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க இந்த வரும் வாரம் உங்களுக்கு. ஓகேவா? டேரோட் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். யாருக்காவது பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூட புக் பண்ணிக்கோங்க, ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஒரு பேலன்சிங் கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, இந்த வரும் வாரம் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறது ஈகோ தான். ஓகேவா? ஈகோ அதிகமாக இருக்குது. லெட் கோ பண்ணுங்க. இந்த ஈகோவை விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமே எல்லாமே நடக்கும். நீங்கள் கேட்ட விஷயங்கள் சீக்கிரமே விரைவாக நடக்கும். உங்ககிட்ட இருக்கிறது அந்த விஷயம்தான். இந்த வரும் வாரம் நீங்களே அதுக்கான சைன் பார்ப்பீங்க, உங்களுக்கு அதுக்கான சைனும் கொடுப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த விஷயங்களை வெளியில் விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க நேச்சர்கிட்ட. உங்களோட முருகர் வழிபாடு, கருப்பசாமி வழிபாடு, மகாகாளி வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த மெசேஜ் தான் கொடுக்குறாங்க. உங்கள் நபர் கூட இருக்க அந்த கிளாஷுக்கு காரணமே உங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன ஈகோ மிஸ்டேக்ஸ். ஒரு சிலர் பர்சன் பாஸ்ட் லைஃப்பை வந்து திரும்பவும் அசை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, திரும்பவும் அதோட அந்த இதில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். அப்போ உங்களுக்கு அந்த நியூ லைஃப், நியூ இது வந்து தடைப்படுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பாஸ்ட் நபரையோ இல்லைன்னா பாஸ்ட் சுச்சுவேஷனையோ விட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா புது சாப்டர் உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு அதுக்கான சைன் கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். சரியா? இப்போது பைல் 2 இந்த ப்ளூ கலர் ஸ்டார் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்த்துடலாமா? ப்ளூ கலர் ஸ்டார் சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்கப்பா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிலர் உங்களோட அந்த பாண்டிங் பற்றி ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. எனக்கு வந்து இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனா, இல்லைன்னா வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியா, எனக்கு வந்து இவங்க ஏற்ற நபர் தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு இந்த வரும் வாரம் ஒரு டவுட் வரும் உங்கள் நபர் மேலேயே, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே. அது லவ் பாண்டிங்காக இருக்கலாம், இல்லைனா திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். இது என்னன்னா, என்ன சொல்கிறார் ஏஞ்சல்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இறைவனால் ஹானர் பண்ணப்பட்ட ஒரு புனிதமான பந்தம் தான். ஃபார் இட் இஸ் ட்ரூலி சாக்ரிட். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி நினைக்கவே வேண்டாம். இறைவனுக்கு தேங்க் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த யூனியன் வந்து ஒரு ராங்கான இது கிடையாது, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரேயர்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அது வந்து இன்னும் நடக்கலன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. ரஷ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வரும் ரொம்ப ரஷ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நெகட்டிவான தாட்டு, வேலை நடக்கலை, லைஃப்பில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு கன்சல்டேஷன் வாங்க உங்களுக்கு எவ்வளவோ வந்து யூனிவர்ஸ் சைன் கொடுக்குறாங்க, வார்த்தைகளாக பேசுகிறாங்க. சைன் மட்டுமா கொடுக்குறாங்க, வார்த்தைகளாக பேசுகிற உங்களுக்கு ஆஸ் அ குருவாக அங்கே இருந்து பேசுறது டிவைன் தான். இந்த மாதிரி இந்த டயத்தில் இவங்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும், இவங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. நீங்கள் எதையுமே கண்டுக்க மாட்டேன், நான் எல்லாம் டெட் எண்ட் போனதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் எண்டில் போயிட்டு நின்றுட்டு எல்லா அதாவது சுச்சுவேஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு 50-60 வயசு ஆனதுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அவ்வளோதான். அடுத்த மெசேஜ் என்ன? லுக் டீப் வித்தின் யுவர் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபீல் மை லவ் ஃபார் யூ எஸ் தி. இது உங்கள் நபர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ். உங்கள் நபரை நீங்கள் ரொம்ப அள வச்சிருக்கீங்க. அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடான பர்சன். அவர் வந்து யூனிவர்ஸ் கிட்ட புலம்புறாரு. அவரோட அந்த மனசு வந்து யூனிவர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல நபரை வந்து ஒரு சிலர் ரொம்ப அழ வைக்கிறீங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உன்னை பற்றின ஒரு புரிதல், அன்பெல்லாம் என்கிட்ட நிறையவே இருக்கு. அது வந்து என்னால் எனக்கு அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. உங்கள் நபருக்கு உங்கள் மேலே வச்சிருக்க அந்த அன்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. இட்ஸ் லைக் அ டீப் அண்ட் ஆஸ் த ஓஷன். அந்த மாதிரி ஒரு பெரிய கடல் போல அது அவ்வளோ ஒரு டீப்பான லவ் உங்கள் மேலே இருக்குன்றார். பட் நீங்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா? நம்ம டிவைன் பாத் சேனல் பார்க்குற
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ ஒரு கன்னிங் பர்சனாலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அன்பானவங்களா இருக்கணும். லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங் சைக்கிள். இந்த ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அந்த வெயிட் பண்ற அந்த பொறுமை இல்ல. அந்த பேஷண்ட் இல்ல. இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு உங்க சுய ஜாதகம் கண்டிப்பா உங்களுக்கும், உங்க நபருக்கும் அந்த ஜாதகம் இருந்தா, சுய ஜாதகத்துல எதனால இந்த ஒரு வீக்னஸ் இது உங்களோட மனநிலையா? ஏன்னா, நீங்க பிறந்தீங்க இல்லையா? அந்த பிறக்கிற போதே உங்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும். உங்க நபருக்கும் அந்த மாரி இருக்கும். அந்த குணாதிசயம் உள்ளவங்களுக்கு அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அப்படிதான் இருப்பாங்க. அந்த குணம் வந்து அவங்களுக்கு பிளஸ்ஸையும் குடுக்கும், மைனஸையும் குடுக்கும். ஆனா, அதுல பெர்சன்டேஜ் தான் கணக்கு. அந்த அந்த பிளஸ்னால அவங்க லைஃப் மாறுதுன்னா சந்தோஷம். ஆனா, அவங்களோட அந்த மைனஸ் அந்த குணம் இருக்கு அப்படின்னா, அந்த குணத்தால அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அவங்க லைஃப்ல வரக்கூடியவங்களும் கஷ்டப்படுவாங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க. அந்த மாரி சுய ஜாதகத்துல என்ன ஒரு கிரகம் வீக்கா இருக்கு? எதனால அவங்க குணம் இப்படி இருக்கு? அது உங்க லக்னமா இருக்கலாம், ராசியா இருக்கலாம். இந்த ராசி, லக்னம் 2த்தையும் மெயினா பார்த்து உங்களுக்கு எந்த மாரி ஒரு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்? உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாரி கூட ஹீலிங் ட்ரீட்மெண்ட் அவைலபிள். ஃப்ளவர் தெரப்பி அவைலபிள். ஓகேவா? அதே மாரி சில பேருக்கு வந்து ஜாதகமே இல்ல. அதெல்லாம் குறிச்சே வைக்கல. நாங்க வந்து அதெல்லாம் இல்லாதவங்க என்ன செய்யறது? கவலையே படாதீங்க. அதுக்கு தான் டாரோட் ரீடிங் இருக்கு. அதோட பிரசன்னமும் இருக்கு. புரியுதா? அன்னை பாருங்க ஹாரன் அடிக்குது. இந்த மாரி இருக்கவங்களுக்கு உங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? என்ன ஆகப்போது? எதனால இந்த கஷ்டங்கள் இருக்கு? எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். மகாகாளியோட அருள்வாக்கு இருக்கு. உங்களுக்கான அந்த விஷயங்கள சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ண முடியும். ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் சொல்றேன். புரியுதா? இந்த வரும் வாரம் நீங்க வந்து உங்க லைஃப் இந்த வாரத்துல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமான்னு பார்க்குறீங்க. நீங்க ரெசிஸ்ட் பண்றீங்க. நீங்களே தடுக்குறீங்க. உங்க லைஃப்ல வரக்கூடிய சில நல்ல மாற்றங்கள நீங்க ரொம்ப சீரியஸா ஒரு மாதிரி ஒரு இதுவா இருக்கிறனால, என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறனால, நீங்க அத வந்து அ அன்னெசசரி ஸ்ட்ரெஸ் நீங்க வரும் வாரத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்களே கிரியேட் பண்ணிடுறீங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, கோ வித் த ஃப்ளோ யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் வேர் இட்ஸ் லீட்ஸ். நீ இந்த நேச்சரோட கொஞ்சம் அப்படியே அமைதியா போ. டே டு டே என்ன செய்யறியோ செய். அந்த வேலைகள நீ உன் வேலைய நீ பாட்டுக்கு நிம்மதியா ஒரு பிரேயர் பண்ணியா, அத இறைவன் பார்த்துக்குவாங்க. சரி இது பின்னாடியே இது இப்படி நடக்கலாம், அப்படி நீங்க ரூட் பண்றது. இப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். எனக்கு இப்படித்தான் வந்து நீ இப்படிதான் வந்து செய்யணும். அவர் இப்படி வந்து பேசணும், அவள் இப்படி வந்து பேசணும். அப்படியெல்லாம் நீங்க ரூட் பண்ண நீங்க கேட்க வேண்டியது உங்க வேலை. அவங்கள எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும், எப்படி அவங்க அவங்க உங்கள நேரடியா வந்து பார்க்கலாம், இல்ல ஃபோன் கால்ல பேசலாம், இல்ல எஸ்எம்எஸ் அனுப்பலாம். எப்படி அவங்களுக்கு வசதிப்படுதோ, எப்படி டிவைன் கொண்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா குடுக்கணுமோ, அத அவங்க செய்வாங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து இந்த மாரி பண்ணுங்க, அந்த மாரி பண்ணுங்க. அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. அந்த மாரி டிவைன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதனால தான் இந்த கார்ட் வருது. ஓகேவா? நேச்சர வந்து வேல பார்க்க விடுங்க. டிவைன வந்து அவங்களோட ஒர்க்க நீங்க குடுத்துட்டீங்கல்ல, ஒரு வேல குடுத்துருக்கீங்க, அவங்கள வேல செய்ய விடுங்களேன். இப்ப ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு, அ ஒரு ஒரு நல்ல மீல்ஸ் வேணும், ரிலாக்ஸா சாப்பிடணும் அப்டின்னா, கொஞ்சம் டைம் ஆகும்ல. உடனே ஒரு காஃபியோ, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தா, ஒரு 10 நிமிஷத்துல, 1/4 மணி நேரத்துல கிடைக்கும். ஒரு பெரிய விஷயம் கேட்குறீங்க, கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு டைம் ஆகும் இல்லையா? ரெடி பண்ணின்னு வரணும்ல. அதெல்லாம் இல்ல, எனக்கு ரொம்ப வந்து பசிக்குது, ரொம்ப எடுத்துட்டு வாங்கன்னு ஹரி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எதையாவது ஒண்ணு எடுத்துன்னு போய் போடுப்பா. இந்த ஆஃப் பாயில்ல இருக்கிறத எடுத்துன்னு போய் ஏதாவது ஒண்ணு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் குடுத்தாங்கன்னா, என்ன பண்ண முடியும்? எடுத்துன்னு வந்தாச்சு, நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்க, இதுதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க குடுத்த ஆர்டர் அப்படின்ட்டாங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு எழுந்து வர வேண்டியது தான். அந்த மாரி ஆயிடும் அப்புறம். அதனால டைம் குடுங்க. டைம் குடுத்துட்டு இப்ப நீங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. அவங்களுக்கு ஆர்டர் குடுத்தாச்சுப்பா. எப்படி இருந்தாலும் இந்த 1/2 அன் ஹவர்ல வந்துடும். ஓகேவா? 1 ஹவர்ல எப்படி இருந்தாலும் நம்ம ஆர்டர் குடுத்தாச்சு வந்துரும். அதையே யோசிச்சுன்னு இருக்க மாட்டீங்கல்ல. என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க. இல்லன்னா ஃபோன்ல ஏதாவது பார்க்கணும். ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தா, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இல்லன்னா நம்ம என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கோம். ஏதாவது மியூசிக் கேளுங்க. நீங்க அந்த மாதிரி உங்களோட எண்ணத்த கொஞ்சம் மாத்தி, ஒரு சந்தோஷமா நீங்க அந்த இடத்துல நீங்க வந்து அந்த நேரத்துல நீங்க இருக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் டைம் கிடைக்கும். அவங்களும் அது வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம அத பண்ணி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுப்பாங்க. ஸோ நீங்க அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதையே யோசிச்சுட்டு இருக்கலாம, நீங்களும் அந்த டைம வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நன்றி சொல்லுங்க. அந்த நேரத்துல அந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த டைம நான் ரொம்ப சந்தோஷமா
ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி. அப்போது நீங்கள் அந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதுலேயே நான் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே ஈஸியாக எக்ஸாம்பிள்லாம் எப்படியும் யாராலும் சொல்ல முடியாது சொல்லுங்களே. அதனால் வரும் வாரம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகாதீங்க. சில பேர் அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸில் போகிற மாதிரி தெரியுது. அதனால தான் இந்த அட்வைஸை கொடுக்குறாரு. உங்ககிட்ட இருக்கிற தவறுகளை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணுங்க. சில பேர் வந்து இப்போ சில விஷயங்கள் நீங்களா கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இந்த லவ் பாண்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சில சுச்சுவேஷனை நீங்களே கிரியேட் பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே பழிய போடுறது. உங்ககிட்ட என்ன இந்த விஷயம் இப்படி நடக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன மிஸ்டேக் இருந்தது அதை கவனி. இந்த வரும் நீங்கள் அதை தான் பார்க்கணும். ஓகேவா? உங்களை ஹீல் பண்ணிக்கணும். உங்களை வந்து நீங்கள் தேவன் கிட்ட மனப்பூர்வமாக வந்து சாரி கேட்கணும். அது எப்படி நாங்கள் சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. மன்னிப்பு கேட்பது உங்களை அந்த விஷயத்துலேருந்து வெளில கொண்டு வரதுக்காக தான். திரும்ப அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. சும்மா இந்த உதட்டளவில் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் டிவனுக்கு தெரியும். நீ ஃபீலோட சொல்றியா, அந்த ஃபீலோட சொல்லி நீ அடுத்த முறை எதுவும் அந்த மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்ணாம இருக்கணும்ன்றத நினைச்சு நீ கான்ஃபிடென்ட்டா இங்க கொடுக்குறியா, எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த சும்மா ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்படி சொன்னாங்கல்ல நம்ம ஒரு சொல்லிதான் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நான் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இந்த ஒப்புக சப்பான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை திரும்ப காமிச்சீங்கன்னா அங்க வேலை நடக்காது. அவங்களும் வேலையை காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஒரு மன்னிப்பு கேட்குறீங்க, ஆத்மார்த்தமா உங்களுக்குள்ளவே டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணி மன்னிப்பு கேளுங்க. சரி, இந்த பைல் 1 பைல் 2 தான் நம்ம பார்த்தோம். இப்போ ப்ளூ கலர். ஓகே, பைல் 2 முடிச்சாச்சு. சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.